இந்த ஹேர் டையோட கன்சிஸ்டன்சி பாருங்க, இந்த மாதிரி இருக்கணும். இந்த ஹேர் டைய அப்ளை பண்ண ஒரு நொடியில நம்மளுடைய வெள்ளை முடி அனைத்துமே நல்ல கண்ணும் கரேர்னு ஆயிருங்க. அந்த அளவுக்கு நல்ல ஒரு எஃபெக்டிவான 100% ரிசல்ட் கொடுக்கக்கூடிய ஒரு ஹேர் டை தான் இது. இப்ப பாருங்க, நான் கையில அப்ளை பண்ணியிருக்கேன். தண்ணி ஊத்தி கழுவுனாலும் போகவே இல்லை பாருங்க. இந்த மாதிரிதான் நம்மளுடைய வெள்ளை முடியிலும் அப்படியே அப்பிக்குங்க. நீங்க எங்க வேணாலும் இந்த ஹேர் டை அப்ளை பண்ணிட்டு போயிட்டு வரலாம். உங்களுக்கு தலகாணில பெட்ல எல்லாம் வந்து ஒட்டவே ஒட்டாது. அந்த அளவுக்கு செம்மையா ரிசல்ட் கொடுக்கக்கூடிய ஹேர் டை எப்படி ப்ரிப்பேர் பண்றது அப்படிங்கிறத போய் பார்த்துட்டு ஒரு நொடியில நம்மளுடைய வெள்ளை முடியெல்லாம் கருமையாக்கக்கூடிய ஹேர் டை ப்ரிப்பேர் பண்றதுக்கு நான் ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு டீஸ்பூன் அளவு கிராம்பு எடுத்திருக்குங்க. இந்த கிராம்பு வந்து இந்த ஹேர் டைக்குல வந்து நம்ம சேர்க்கும் போது நம்ம முடியில தடவுன அந்த ஹேர் டை வந்து ரொம்ப நாளைக்கு அப்படியே முடிய கருமையா வச்சிருக்குங்க. ஸோ இது வந்து நல்ல ஒரு பெஸ்டான ரிசல்ட் கொடுக்கும். ஹேர் க்ரோத்துக்கும் பார்த்தீங்கன்னா இந்த கிராம்பு வந்து நல்லா வந்து ஹெல்ப் பண்ணும். இப்ப வந்து இதை நம்ம வந்து இடிச்சுக்கலாம். மிக்சி ஜார்ல கூட நீங்க போட்டுக்கலாம். என்னுடைய குட்டி மிக்சி ஜார் வந்து பாத்தீங்கன்னா ரிப்பேரா இருக்கு, அரைய மாட்டேங்குது. அதனால நான் இந்த உரல்ல போட்டு கொஞ்சம் 1-2 தட்டிக்கிறேன். ரொம்ப நைஸா அடிக்கணும்னு அவசியம் இல்லை. 1-2 இந்த மாதிரி தட்டிட்டு வந்து இதோட நம்ம வெந்தயம் ஒரு டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். அதையும் நம்ம வந்து இடிச்சுக்கலாம். மிக்சி ஜார்லன்னா நம்ம எல்லாத்தையுமே ஒன்னா போட்டு ஒரு சுத்தி எடுத்துக்கலாம். நீங்க மிக்சி ஜார்ல போட்டு செஞ்சுக்கோங்க. வந்து பாத்தீங்கன்னா இந்த கருஞ்சீரகங்க. இந்த கருஞ்சீரகத்தை நம்ம இந்த ஹேர் டைல சேர்க்கும் போது நம்மளுடைய முடி வந்து நல்ல கருமையா சீக்கிரம். இந்த ஹேர் டைய நீங்க அப்ளை பண்ண ஒரு நொடியில பாத்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பரா ரிசல்ட் தெரியும். பாருங்க, இந்த அளவுக்கு நம்ம அடிச்சு எடுத்தாச்சு. ஒரு கெட்டியான பாத்திரம் எடுத்துக்கோங்க. நான் வந்து இரும்பு கடாய் எடுத்திருக்கேன். இரும்பு கடாய் தான் அவசியம் இல்லை. நீங்க ஒரு கெட்டியான கடாய் எடுத்துட்டு நம்ம தட்டுன அந்த பொருட்கள் எல்லாம் இதில் நம்ம சேர்த்துடலாம். ஸ்டவ்வை வந்து சிம்ல வச்சிருங்க. அப்பதான் வந்து கரெக்டான பதத்துல நம்ம வறுத்து எடுக்க முடியும். இது நல்லா கருமையா ஆகிற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். இது கொஞ்சம் வறுபட்ட உடனே இதுல நம்ம வந்து வேற ஒரு முக்கியமான பொருள் சேர்க்க போறோங்க. இந்த ஹேர் டை வந்து நம்ம ஒரு நொடியில நம்மளுடைய வெள்ளை முடி எல்லாத்தையுமே நல்லா கருமையா ஆக்கிடலாம். நல்லா கருப்பாகட்டும். நம்மளுடைய சேனல்ல நிறைய வீடியோஸ் நம்ம வந்து ஹேர் டைக்கு போட்டுட்டு இருக்கோங்க. நிறைய பேர் கமெண்ட்ல வந்து எதுக்கு டெய்லியுமே வேற வேற ஹேர் டை நீங்க போட்டு காமிக்கிறீங்க, ஏதாவது ஒண்ணு மட்டும் பத்தாதான்னு கேக்குறாங்க. யார் வீட்டுல என்ன பொருட்கள் இருக்கோ அதை வச்சு நீங்க ஹேர் டை ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். அதனாலதான் காம்பினேஷன் வந்து மாத்தி மாத்தி வந்து ஹேர் டை ப்ரிப்பேர் பண்ணி போட்டுட்டு இருக்கோம். எல்லாமே நேச்சுரலான பொருட்களை வச்சுதான் நம்ம செய்துட்டு இருக்கோங்க. இந்த ஹேர் டைகளை அப்ளை பண்றதுனால நம்மளுக்கு எந்த விதமான சைடு எஃபெக்டும் வராது. இப்போ பாருங்க, லைட்டா வந்து வறுபட்டிருக்கு. இந்த ஸ்டேஜ்ல நம்ம 2 டீஸ்பூன் அளவு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். இந்த மஞ்சத்தூளை சேர்க்கும் போது நம்ம செய்யற இந்த இன்ஸ்டன்ட் ஹேர் டை வந்து நல்ல ஒரு கருமையா ஆகும். இது வந்து நல்லா முடியில பிடிக்குங்க. நம்ம அப்ளை பண்ணிட்டு எங்க வேணாலுமே நம்ம போயிட்டு வரலாங்க. எந்த விதமான ஹேர் டை அடிச்ச மாதிரியே தெரியாது. நம்ம ஆயில் வந்து அப்ளை பண்ணிருக்கிற மாதிரி தான் இருக்கும். இதை வந்து பல்கா நீங்க வந்து ப்ரிப்பேர் பண்ணி 1 வருஷத்துக்கு கூட இதை நீங்க வந்து வச்சுக்கலாம். கெட்டு போகவே போகாது. நம்ம இந்த அவுரி பொடி, மருதாணி இதெல்லாம் போட்டா சளி பிடிக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி இன்ஸ்டன்டா நீங்க ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு டக்குன்னு வெள்ளை முடி எல்லாமே கருமையா மாறிடுங்க. அப்படியே கரித்துண்டு எந்த கலர்ல இருக்கும் அந்த கலர்ல முடி மாறிடும். ப்ரிப்பேர் பண்றதும் ரொம்பவே ஈஸி தாங்க.
மிக்ஸி ஜார்லயே எல்லா பொருட்களையும் போட்டு நீங்க ஒரு அடி அடிச்சிடலாம். இல்ல முழுசா போட்டு கூட நீங்க வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம். முழுசா போட்டு கொஞ்சம் லேட் ஆகும் அப்படின்றதுனால நான் வந்து கொஞ்சமா மிக்ஸி இடிக்கல் வச்சு இடிச்சுக்கிட்டேன். மிக்ஸி ஜார் ரிப்பேரா இருக்கிறதுனால. இந்த ஹேர் டை ரொம்பவே பவர்ஃபுல்லா இருக்குங்க. 70 வயசுக்காரங்க கூட வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அவங்களுக்கு ஒரு முடி வெள்ளை முடி கூட வெளில தெரியவே தெரியாது. வெள்ளை முடி நம்ம தலையில தான் இருக்கும். 70 வயசானவங்களுக்கு ஒண்ணுமே பண்ண முடியாது இல்லையா? ஆனா அதை வந்து நம்ம மறைச்சுக்கலாம். ஒரு நொடியில வந்து பாத்தீங்கன்னா 70 வயசு கிழவி கூட 20 வயசு குமரியா மாறிடலாங்க. அந்த அளவுக்கு இந்த ஹேர் டை வந்து நல்ல ஒரு எஃபெக்டிவான ரிசல்ட்டை கொடுக்கும். நல்லா கருப்பாகட்டும். இப்பதான் ப்ரௌன் கலர்ல வந்திருக்கு. இது வந்து நல்லா கருப்பாகணும். இப்ப பாருங்க நல்லா கருமை ஆயிருச்சு. இப்ப இதை வந்து வேற ஒரு பாத்திரத்துல மாத்திரலாம். இல்லைன்னா வந்து அப்படியே விபூதி மாதிரி ஆயிடும், வெள்ளை பூத்த மாதிரி. வேற பாத்திரத்துல நம்ம இதை மாத்திரலாம். மாத்திட்டு நல்லா ஆற வச்சிடலாம். இப்ப நல்லா ஆறிடுச்சு. இதை வந்து நம்ம ஒரு மிக்ஸி ஜார்ல போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா ஃபைன் பவுடரா அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்க நல்லா மைய அரைச்சு எடுத்தாச்சு. உங்களுக்கு மிக்ஸி ஜார்ல வந்து மைய வரல அப்படின்னா டீ வடிகட்டுறதை வச்சு நல்லா சலிச்சு எடுத்துக்கோங்க. பாருங்க நல்லா மைய அரைச்சு எடுத்துட்டேன். இப்போ நம்ம இதுல தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம். உங்க வீட்டுல வந்து கண்டிப்பா எல்லார் வீட்லயும் கண்டிப்பா தேங்காய் எண்ணெய் இருக்கும். உங்க வீட்டுல வந்து கடுகு எண்ணெய் இருந்தா கூட நீங்க சேர்த்துக்கலாங்க. ஆனா எல்லார் வீட்லயுமே காமனா வந்து தேங்காய் எண்ணெய் இருக்கும். ஸோ தேங்காய் எண்ணெய் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லாவே வந்து ரிசல்ட் கொடுக்கும். இப்ப பாருங்க இந்த அளவுக்கு கொஞ்சம் வந்து டைலூட்டா இருக்கிற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஹேர் டைக்கு விளக்கெண்ணெய் கூட யூஸ் பண்ணலாங்க. இப்ப பாருங்க கையில அப்ளை பண்ணி காமிக்கிறேன். பாருங்க எப்படி பிடிக்குது பாருங்க. இந்த மாதிரிதான் நம்மளுடைய முடியிலையும் வெள்ளை முடி எல்லாமே நல்லா கருமையா மாற ஆரம்பிச்சிருங்க. இப்ப பாருங்க நம்ம வெளியில கிளம்பும் போது டக்குன்னு இந்த ஹேர் டையை வந்து எடுத்து அப்ளை பண்ணிட்டு நம்ம கிளம்பி போயிட்டு வரலாம். எந்த விதமான சைடு எஃபெக்டும் வராது. இதுல சேர்த்திருக்கிற பொருட்கள் எல்லாமே நேச்சுரலான பொருட்கள் தான். இப்போ இதை நான் வந்து வாஷ் பண்ணி காமிக்கிறேன். பாருங்க வாஷ் பண்ணி காமிக்கிறேன். பாருங்க போகவே போகாதுங்க. அந்த அளவுக்கு நல்ல கருமை வந்து நம்மளுடைய முடியில பிடிச்சிரும். பாருங்க போகவே இல்லை. பாருங்க எவ்வளவுதான் தண்ணி ஊத்தி கழுவுனாலுமே உங்களுக்கு இந்த கருமை போகவே போகாது. இந்த ஹேர் டைய இன்ஸ்டன்டா நீங்க ப்ரிப்பேர் பண்ணி தடவிக்கிட்டு நீங்க வெளியில போயிட்டு வரலாம். இந்த மாதிரி நீங்க நிறைய செய்து ஒரு பாட்டில்ல ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு எங்க வேணாலும் கிளம்பும் போது இந்த ஹேர் டைய அப்படியே நீங்க வந்து தலையில வந்து அப்ளை பண்ணிட்டு போயிட்டு வரலாங்க. சூப்பரான ஒரு ஹேர் டை வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணிருக்கோம். இது அப்படியே கறி மாதிரி நம்ம முடியில ஒட்டும்.